பலி. நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாதமே. அதிகாலை ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாதமே. நன்றி பலி நன்றி பலி. நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாதமே. அதிகாலை ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாதமே. நேற்றைய துயரமெல்லாம் இன்றே மறைந்ததையா. நேற்றைய துயரமெல்லாம் ஆவியானவரே இன்றே மறைந்ததையா. நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா. இயேசுவே நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா. தலையில கை வச்சியோ. கூடி கூடி நன்றி டடி, கூடி கூடி நன்றி டடி, கூடி கூடி நன்றி டடி, நன்றி கூடி நன்றி டடி, கூடி கூடி நன்றி டடி, கூடி கூடி நன்றி டடி. நன்றி பலி நன்றி பலி. நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாதமே. அதிகாலை ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாதமே. கையில உயர்த்தி கூடி கூடி நன்றி டடி, கூடி கூடி நன்றி டடி, கூடி கூடி நன்றி டடி. நன்றி பலி நன்றி பலி. நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாதமே. அதிகாலை ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாதமே. உடைய மகத்துவமும் இந்த இடம் முழுதும் நிரம்பி இருக்கிறதற்காக எமக்கு நன்றி இயேசு சுவாமி. மீதமுள்ள ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு வேளையும் என் தேவன் மாத்திரம் உயர்ந்திருப்பீராக ராஜா. உடைய மலர் பாதங்களில் நின்று ஆண்டவரே எங்களுக்கு இந்த இடம் முழுதும் நீர் மாத்திரம் இருப்பீரார். நல்ல பிதாவே ஆமென். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது சோர்ந்து போயா தேவன் ஆராதனை செஞ்சாங்க. அவங்களோட கை கால்கள் எல்லாமே கட்டப்பட்டு இருந்துச்சு. ஆனால் ரொம்ப சந்தோஷமாய் தேவன் ஆராதனை செஞ்சாங்க. ஆமேன். நம்ம என்ன சர்க்கம்ஸ்டன்ஸில் இருக்கிறோன்றது முக்கியம் இல்லை, ஆனால் தேவன் அந்த நேரத்துலையும் அந்த சூழ்நிலையிலையும் நம் ஆராதனை செய்யும் பொழுது எல்லாவற்றையும் மாற்ற வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எழுந்து நின்று தேவனை ஆராதனை செய்வோமா? அவர் நம்மளுக்கு எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறார், அதெல்லாம் நினைத்து தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? எங்களோடு கூட சேர்ந்து மௌனமாக இருக்காதபடிக்கு சத்தத்தை உயர்த்தி உங்களோட கைகளை உயர்த்தி கைகளை தட்டி தேவனை ஆராதனை செய்யுங்களே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீர்.
ஆண்டவராய், நல்ல எபினேசராய், எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. அப்பா உமக்கு நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. உனக்கு நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. காலை மாலை எல்லா வேளையிலும் என்னை நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டேன். எல்லாரும் கையை தூக்கி சொல்லுங்களேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் உம் கரங்கள் நான் கண்டேன். காலை மாலை எல்லா வேளையிலும் என்னை நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் உம் கரங்கள் நான் கண்டேன். எல்லா நெருக்கத்திலும் என்னை விழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லா நெருக்கத்திலும் என்னை விழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. Oh, thank you Jesus. ஆயிரம் ஆயிரம் அவ்வளவு நன்மைகளை நீர் எங்களுக்கு செய்திருக்கிறீர். என்னை அதை நினைத்து பார்க்கும் பொழுது கிருபையும் அதற்கு எவ்வளவு நன்றிகள் செலுத்தினாலும் ஈடே ஆகாதப்பா. நல்ல எபினேசராய் என்னை நீங்க நடத்தி வந்த இயேசுவே, வந்தீரே. நன்றி சொல்ல மற்ற வார்த்தையே இல்லையப்பா. இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. உமக்கு நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. அது சொல்லுகிறது. நன்றி சொல்ல மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளையிலும் மீட்கும் உம் கரங்களை நான் கண்டேன். எவ்வளவு மரணம் போன்ற அனுபவம் நம் வாழ்க்கையில வந்திருக்கும். எல்லாவற்றையும் கர்த்தர் மேற்கொள்ள அவருடைய பலத்தை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். ஒரே ஒரு நிமிஷம் நினைவு கூர்ந்து பாடுவோமா? மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். வாடுகின்ற வேளை மடிந்திடாத என்னை தாங்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். அப்பா உம்முடைய கரங்கள் என்னை தாங்கினதை வேளை மடிந்திடாத என்னை தாங்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். இந்த மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. இந்த மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. கையை தூக்கி நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. உனக்கு நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே.
நல்லவராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே, உமக்கு நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. Thank you Jesus. நன்றி ஐயா, அப்பா உமக்கு கோடி கோடி நன்றி அப்பா. கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவினீரே. எபினேசர் நீதானையா, Oh thank you Jesus. இதுவரை உதவினீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். சபையார் யாவரும் சேர்ந்து பாடுங்களே. எல்ரோய் எல்ரோய் அப்பா எப்படி நான் நன்றி சொல்லுவேன். எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விழவில்லையே. நமக்கு முன்பாக இருக்கிற தடைகளை எல்லாவற்றையும் உடைத்தீரையா, தகர்த்து போட வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவர் உங்களுக்கு முன்பாக கடந்து செல்கிறார். விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா, இசையா ஒருவருக்கு மாத்திரம் அப்பா. கோடி நன்றி Jesus. நன்றி. கைகளை தூக்கி சொல்லுங்களே. ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. அப்பா என்னுடைய பலவீன நேரங்களில் பலவீன நேரங்களில் உம்முடைய பலனை எனக்கு தந்தீரப்பா. பலன் தந்தீரையா. சுகமானேன் சுகமானேன், தழும்புகளால் சுகமானேன். என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானேன் சுகமானேன், தழும்புகளால் சுகமானேன். என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்களே. நன்றி நன்றி ஐயா. நன்றி நன்றி அப்பா ஒருவருக்கு மாத்திரம். கோடி கோடி நன்றி ஐயா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. இந்த நிமிஷம் தேவன் ஒரு விடுதலை தரப்போகிறார். எந்த இடத்துல உங்களுக்கு பலவீனம் இருக்கோ அந்த இடத்துல கைய வச்சு சொல்லுங்க, ஏசப்பா இந்த நிமிஷம் ஒரு விடுதலை தரப்போகிறார். உங்களுக்கு ஒரு சுகத்தை தரப்போகிறார். சுகமானேன் சுகமானேன், தழும்புகளால் சுகம்
குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. இயேசுவே, அவர் இந்த நேரம் உங்களை தொட்டு கொண்டிருக்கிறார். அவருடைய கரம் உங்கள் மேல நீட்டப்பட்டு இருக்கிறது. இன்னைக்கு ஒரு பூரண சுகத்தை தரப்போகிறார். உங்களுடைய பலவீனத்திலிருந்து ஒரு பலனை தேவன் தரப்போகிறார். ஏசப்பா இன்னைக்கே அதை செய்ய போகிறார். இந்த நிமிஷமே அதை செய்ய போகிறார். ஒரு பூரண விடுதலை கடந்து வர போகிறது. ஒரு பூரண விடுதலை கடந்து வர போகிறது. அப்படியே அவருடைய கரம் உங்க தலை மேல நீட்டப்பட்டு இருக்கிறது. சொல்லுங்களேன், ஏசப்பா என்னுடைய பலவீனத்திலிருந்து ஒரு பலன், உங்களுடைய பலன் கடந்து வரட்டும் ஏசப்பா. ஒரு விடுதலை கடந்து வரட்டும் ஏசப்பா. எனக்கு முன்பாக போகிற தேவன் நீங்க, எனக்கு விடுதலை தருகிற தேவன் நீங்க, என்னை சுத்திகரிக்கிற தேவன் நீங்க இயேசு சுவாமி. சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தை நான் தெளிக்கிறேன். சொல்லுங்க, எனக்கு எந்த இடத்துல பலவீனம் இருக்குதோ அந்த இடத்துல உம்முடைய கல்வாரி ரத்தத்தை நான் தெளிக்கிறேன். சொல்லுங்க, இயேசப்பா எனக்கு ஒரு சுகத்தை தரப்போகிறார். தள்ளாட விடவில்லையே, சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 80 பக்கம் 721. மாறி மாறி வாசிப்போம். சங்கீதம் 80. சாட்சி விளங்கும்படி சோஷானிம் எடுத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட ஆசாபின் சங்கீதம். இஸ்ரவேலின் மேய்ப்பரே, யோசேப்பை ஆட்டு மந்தையைப் போல் நடத்துகிறவரே செவிகொடும். கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே பிரகாசியும். தேவனே, எங்களை திருப்பிக் கொண்டு வாரும். உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும். அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். கண்ணீராகிய அப்பத்தை அவர்களுக்கு போஜனமாகவும் மிகுதியான கண்ணீரையே அவர்களுக்கு பானமாகவும் கொடுத்தீர். சேனைகளின் தேவனே, எங்களை திருப்பிக் கொண்டு வாரும். உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும். அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். அதற்கு இடத்தை ஆயத்தப்படுத்தினீர். அது வேரூன்றி தேசமெங்கும் படர்ந்தது. அது தன் கொடிகளை சமுத்திர மட்டாகவும் தன் கிளைகளை நதி மட்டாகவும் படரவிட்டது. காட்டுப்பன்றி அதை உழுது போடுகிறது. வெளியின் மிருகங்கள் அதை மேய்ந்து போடுகிறது. உம்முடைய வலது கரம் நாட்டின கொடியையும் உமக்கு நீர் திடப்படுத்தின கிளையையும் கடாட்சி தருளும். உமது கரம் உமது வலது பார்சத்து புருஷன் மீதிலும் உமக்கு நீர் திடப்படுத்தின மனுஷகுமாரன் மீதிலும் இருப்பதாக. யாவரும் சேர்ந்து வாசிப்போம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, எங்களை திருப்பிக் கொண்டு வாரும். உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும். அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். ஆமேன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. என்று வாசிக்கும்படியான வேத பகுதி வாசித்தாயிற்று. தட்டி இன்னும் ஒரு தடவை அவங்களை வரவேற்போம். எழுது நின்ற பைபிளை தூக்கி பிடிச்சு சொல்லுவோமா? உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கெல்லாம் வெளிச்சமா இருக்கிறது. இன்று பேசப்படும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீர் வரும் மட்டும் என்னுடைய வாழ்க்கையில நான் அபியாசப்படுத்துவேன் என்று உறுதி கூறுகிறேன். எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தைக்காய் ரெடியா காத்திருக்கிறோம்?
ஆமென். கர்த்தருடைய பேதான பரிசுத்த வல்லமையுள்ள நாமத்தில் எங்கள் குடும்பத்தின் சார்பாய் உங்கள் வந்திருக்கிற அனைவரையும் வாழ்த்துகிறோம். இம்மட்டாய் இந்த சபையை கர்த்தர் வளர்த்து கட்டி எழுப்பி அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து கொண்டிருக்கிறார். அதற்காக நாங்கள் கர்த்தரை துதிக்கிறோம். இந்த இடத்துல இந்த கனமான ஊழியத்திலே ஒரு சிறிய பங்கை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்தபடியால் அதற்காகவும் அவருடைய பாதத்தில் விழுந்து நாங்கள் கர்த்தரை வாழ்த்துகிறோம். இந்த நேரத்திலும் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாய் நம்முடைய இருதயங்களை கர்த்தருக்கு திறந்து ஒப்பு கொடுப்போம். ஆமாண்டவரே, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல எங்கள் ஆத்துமா உம்மையும் உம்முடைய வார்த்தையும் வாஞ்சித்து கதறுகிறது. ஆம் சுவாமி, தீர்க்கன் சொல்லுகிறது போல உமது நாமமும் உமது எங்களுடைய ஆத்துமா வாஞ்சையாய் உம்மை நினைக்கும் நினைவும் உமது நாமமும் எங்கள் ஆத்துமா வாஞ்சையாய் இருக்கிறது என்று சொல்லுகிறானே, அப்படியே எங்களை ஆட்கொள்வீராக. ஆண்டவரே, பலிபீடத்திலிருந்து வருகிற வார்த்தைகள் நேரடியாய் செல்லட்டும், ஒவ்வொருவரையும் தொட்டு பரிசுத்தப்படுத்தட்டும். அந்த நாளிலே பயந்து கொண்டு உட்கார்ந்திருந்த உம்முடைய சீஷர்கள் ஆண்டவரை 120 பேரை பெந்தைக்கோஸ்தை திருநாளிலே வல்லமையால நிரப்பி அவர்களை கொண்டு இந்த உலகத்தை கலக்கினீரே, அதற்காக நாங்களும் துதிக்கிறோம். அதே கிருபை எங்கள் ஒவ்வொரு மேலும் இறங்கும்படியாய் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்றீரே, அந்த பலத்தினாலே எங்களை நிரப்போம். அந்த பலன் இல்லை என்றால் எங்களுடைய ஊழியம் விருதா, நாங்கள் பேசுவது விருதா. கத்திருந்த இடத்திலே ஒவ்வொரு மேலும் மேகமாய் இறங்கி இருக்கிறீர், அப்படியே மறைத்து காத்து கொண்டு உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து வேண்டிக் கொள்கிறேன். நேச பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த நாள் நாம் எல்லோருக்கும் தெரிந்திருந்தபடி பரிசுத்த ஆவியின் திருநாள். இதற்கு பெந்தைக்கோஸ்தே திருநாள் என்றும் பெயர். இது என்ன நடந்தது? இது ஏன் அவசியமானது? அநேக முறை நம்ம வாசித்திருக்கிற அப்போஸ்தலர் 1-2 அதிகாரங்கள் நமக்கு நன்றாகவே தெரியும். ஆனால் இதுக்கு என்ன அவசியமானது? ஆண்டவர் தன் சீஷர்களை பார்த்து, நீங்கள் யோவான் அந்த கடைசி அதிகாரங்கள் 14 17 வரைக்கும் பரிசுத்த ஆவியின் அதிகாரங்கள் என்று சொல்லுவோம். அந்த காலகட்டத்திலே ஆண்டவர் தன்னுடைய சீஷர்களை பார்த்து, இந்த மாதிரி நான் போயிடுவேன், அநேக பாடுகள் பட்டு நான் இந்த புறஜாதி இடத்துல ஒப்பு கொடுக்கப்படுவேன், 3ஆம் நாளில் உயிர் தெழுவேன், நீங்களும் நான் அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொல்லுகிறார். ஆனால் அந்த யோவான் 14 நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. அந்த நேரத்தில் ஒரு சீஷன் கேட்குறான், நீர் எங்கே போறீரு? நீர் போகிற இடமே தெரியாதே, வழி எங்களுக்கு எப்படி தெரியும்? உடனே ஆண்டவர் சொல்கிறார், நானே வழி. சரி, அது முடிஞ்சிச்சு. இன்னொரு ஆள் கேட்குது, பிதாவை காட்டுங்க, பிதாவிடத்தில் போகிறேன்றீங்களே, பிதாவை காட்டுங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அடப்பாவி, இவ்வளவு காலம் உங்களோட நான் இருந்தனே, என்னை கண்டவன் பிதாவை கண்டான். எத்தனை நேரங்களில் ஆண்டவரே நீர் உம்முடைய முகத்தை எனக்கு காட்டும்னு கேட்குறோம். ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்குள்ளே இருக்கிறேன், என் வார்த்தை என்னுடைய முகத்தை பிரதிபலிக்கிறது என்று சொல்லுகிறார். ஆமேன். அப்போ எப்பெல்லாம் சுவாமி உம்முடைய முகத்தை எனக்கு காட்டும் ஆண்டவரே நம்ம சொல்கிறோமோ, நம்ம என்ன சொல்கிறோம்? உம்முடைய வார்த்தையின் மூலமாய் என்னோடு கூட பேசும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நான் வாசிக்கும்போது உம்மையை நான் பார்க்கட்டும். அதை யார் நமக்கு விளக்கி காட்டுவார்? பரிசுத்த ஆவியானவர். சரி, அடுத்ததாக ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? அவர்களுக்கு தரிசனமாகிறார் உயிர் தெழுந்த பின்பு. அப்பொழுதும் கூட நம்புகிறார்கள், நம்பவில்லை, பயந்து குழம்பி உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னபோது கூட ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எத்தனை நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே பயம், குழப்பம், தோல்வி, ஆண்டவரே எல்லாமே முடிஞ்சு போச்சோ அப்படின்னு நினைக்கும் போது உனக்கு சமாதானம் என்று சொல்லுகிற ஆண்டவர் இன்றைக்கு நம் மத்தியிலே உயிருள்ளவராக நிற்கிறார். ஆமேன், ஆமேன். கையை தூக்குங்க தயவுசெய்து. ஆமேன். அப்போது அவ்வளவும் ஆண்டவர் சொல்லிட்டாரு. அதற்கு பின்பும் யோவான் 21 பாருங்கள், பேதுரு என்ன செய்கிறாரு? நான் மீன் பிடிக்க போகிறேன்டா, 7 பேரை சேர்த்து இழுத்துட்டு போயாச்சு.
தான் போனது மாத்திரம் இல்லை, 7 பேரை சேர்த்து கூட்டிகிட்டு போயிட்டாரு. அப்போது அதே நிலைமையில் எத்தனை வேளைகளிலே நாம் விழுந்து போகிறதும் அல்லாமல் எத்தனையோ மக்கள் நம்மை பார்த்து ஆண்டவர்கிட்ட அந்த மக்களையும் சேர்த்து கீழே இழுத்து போடுகிறவர்களாக இருக்கிறோம். அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு தான் ஆண்டவர் பார்த்தாரு. நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள்னு சொன்னேன்டா, ஆனால் அது நடக்க போகிறதில்ல. அதனால உங்களுக்கு நான் ஒருத்தரை அனுப்பணும், என்னுடைய ஆவியானவரை அனுப்பணும். அவர் உங்களுக்குள்ள இருந்து God in us. ஆமென் சொல்லுவோம். God in us, எனக்குள்ளா இருக்கிற தேவன் கிறிஸ்துவானவர் எப்படி என்னோடு கூட. God among us, பிதாவாகிய தேவன் God above us, நமக்கு மேலே இருக்கிற தேவன், நம்முடனே உலாவின கிறிஸ்துவானவர், நமக்குள்ளா இருக்கிற பரிசுத்த ஆவியானவர். அப்போ God in us நான் அப்படி வச்சா தவிர நீங்கள் ஒருபோது எனக்கு சாட்சியாக நீங்கள் இருக்க முடியாது. அதனால தான் ஆண்டவர் சொல்லிட்டார், பொறுப்பை பேதுரு கையில் நான் கொடுத்துட்டு போகலை. ஏன்னா ஆண்டவர் பேதுருட்ட என்ன சொன்னார்? பேதுரு மேலே இல்லை, அந்த இடத்துல ஒரு சின்ன சத்தியம், உனக்கு கொடுக்கப்பட்ட வெளிப்பாட்டின் மேலே நான் என் சபையை கட்டுகிறேன். என்ன வெளிப்பாடு? ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து நீர், அதன் மேலே கட்டுறேன். ஆனால் நீ மூலக்கல்லாக இருக்க முடியாது, நான் தான் மூலக்கல், உனக்கு கட்டவும் முடியாது. அதனால நான் யாருக்கு பொறுப்பு ஒப்பு கொடுக்க போகிறேன்? ஆண்டவர் சொல்கிறார், பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்துட்றேன், நீங்கள் சேர்ந்து செய்யுங்க. ஆமென். அதுதான் யோவான் 16 கடைசியில் 17 கடைசியில் சாமி சொல்கிறாரு, நீங்களும், ஏன்னா நீங்கள் ஆதி முதல் என் கூட இருந்தீங்க, நீங்களும் நான் பிதாவினிடத்திலிருந்து அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியானவரும் சேர்ந்து எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். ஆமென். அப்போ ஆவியானவர் நமக்குள்ளே. அப்போ ஒரு நம்ம கேட்கலாம், எப்படி வரார்? நீ ரட்சிக்கப்பட்ட போதே நீ பாவி என்று உணர்த்தி வசனத்தை ஏற்றுக்கொள்ள உனக்கு ஆண்டவர் கொடுத்த போதே ஆவியானவரை வச்சு தான் நம்ம என்ன செய்கிறார்? அவர் கண்டிக்கிறார். ஒவ்வொரு நாளும் வசனத்தின் மூலமாய் காத்திருப்பதன் மூலமாய் நிரப்பி 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 வல்லமையால் நாம் நிரப்பப்பட வேண்டும். ஆமென். அப்போ ஆண்டவர் என்ன செய்யிட்டாரு? நான் ஆவியானவர் கையில் கொடுத்துட்றேன், ஆனால் நீங்கள் என்ன செய்யணும்? காத்திருங்கள். நம்முடைய வேத பாடம் அப்போஸ்தலர் 1-2, அதில் ஒரு சில வசனங்கள் மேலே வைக்கிறோம். எருசலேமை விட்டு போகாமல் எனக்காக நான் அனுப்ப போகிறவருக்காக நீங்கள் என்ன செய்யணும்? காத்திருங்கள். கிறிஸ்தவனின் வாழ்க்கையிலே காத்திருப்பது மிகவும் மிகவும் முக்கியமாக இருக்கிறது. ஆமென். 40 நாள் ஆண்டவர் காத்திருந்தார். எலியா காத்திருந்தான், மோசே காத்திருந்தான், சீஷர்கள் 3.5 வருடமாய் காத்திருக்க வேண்டி இருந்தது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கேட்கிற காரியங்களை, நமக்கு தேவையான ஆவிக்குரிய சரீரத்திற்குரிய ஆசைகளை கொடுப்பதற்கு காத்திருப்பது அவசியம். அவசியம். எனக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன், அவசியம். அநேக நேரத்தில் ஆண்டவரே நான் நினைக்கிற வேகத்தில் நடக்க மாட்டேங்குதே. நம்ம நினைக்கிற வேகத்தில் நடந்தால் நம்ம நினச்ச வேகத்திலேயே அது என்ன செய்யும்? நம்மை விட்டு போய்விடும். அப்போது எத்தனை வசனங்கள்! கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னை சும்மா விட மாட்டார், உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். கர்த்தருக்கு காத்திரு, பூமியை நீ சுதந்தரிக் கொள்ளும்படி உன்னை உயர்த்துவார். ஆமென். கர்த்தருக்கு காத்திருந்து. எபிரேயர் 10 ஒரு அழகான வசனம், பாராமல் படித்து கொள்ளுங்க. எபிரேயர் 10:38-39 கொஞ்சம் குயிக்காக எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வாசிக்கலாம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாய் இராது என்கிறார். நாமோ அதுக்கு முன்னால் லேக்கா, மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள், வாக்குத்தத்தம் பண்ணினதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. அப்போ நமக்கு வாக்குத்தத்தம் கர்த்தர் பண்ணினதை அவர் நிறைவேற்ற நமக்கு என்ன அவசியம்? பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். ஆமென். சரி, அப்போ ஆண்டவர் உயிர் தெழுந்துட்டாரு.
அந்த இடத்துல நான் ஒரு சின்ன சத்தியத்தை ஒருவேளை இப்போ முடியும் நான் சொல்கிறேன், இன்னொரு தடவை சொல்கிறேன். இந்த சீஷர்கள் மறுபடியும் பிறவாத சீஷர்கள், ஆமென், கூட இருந்தாங்க. எப்படி நம்ம பேர் கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஆண்டவரோடு இருந்தோமோ அப்படி இருந்தாங்க. ஆண்டவர் யோவான்ல 2வது முறை அவர்களுக்கு தரிசனமாகும்போது என்ன சொல்கிறாரு? பரிசுத்த ஆவியை ஊதி பெற்றுக்கொள்ளுங்கள் என்றார். அங்கேயும் சொல்கிறார் காத்திருங்கள் என்று. அப்போ அதுதான் அவங்களுடைய ரட்சிக்கப்பட்ட அனுபவம். பரிசுத்த ஆவியை ஊதினார், பெற்றுக்கொண்டார்கள். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அது அவர்களுக்கு மன்னிக்கப்படும் சொல்லிட்டாரு. ஆனால் நிரப்பப்பட வேண்டியது தேவை. ஆண்டவர் சொல்றார் காத்திருங்கள். ரைட், இப்போ நாம் அப்போஸ்தலர் 1வது அதிகாரத்திற்கு வருகிறோம். இதில் ஒரு சில வசனங்களை வேகமாக நம்ம தியானித்து கொண்டு போக வேண்டியதாக இருக்கிறது. முதலாவது, இந்த பெந்தைக்கோஸ்தே ஞாயிறு, பெந்தைக்கோஸ்தே நாள் என்று ஏன் பெயர் சூட்டினார்கள்? கிரேக்க பதத்திலே பெண்டெகோஸ்தே, இதுக்கு சரியான தமிழ் அப்போஸ்தலர் 2:1 இருக்க ஸ்பெல்லிங் தான் கரெக்டு. பெண்டெகோஸ்தே, பெண்டெகோஸ்தே, PNTEKOSTE அப்படின்னா பெண்டெகோஸ்தே என்றால் 50வது நாள் என்று அர்த்தம். நம்முடைய ஆண்டவர், கிரேக்கத்தில் நம்முடைய ஆண்டவர், இது பெந்தெகோஸ்தே என்பது கிறிஸ்து சபைக்கான வார்த்தை, இது யூதருக்கான வார்த்தை இல்லை. அவர்கள் இந்த வார்த்தையை பயன்படுத்துவதில்லை. ஆமென். கிறிஸ்தவ சபை, கிறிஸ்து சபை அப்போதிருந்து பயன்படுத்திய வார்த்தை பெந்தெகோஸ்தே, வல்லமை. ஆமென். அதனால் நீங்கள் பெந்தெகோஸ்தே சபையில் இருந்தால் தான் இல்லை. ஒவ்வொரு கிறிஸ்தவ விசுவாசியும் ஆதி திருச்சபையில் இருந்தே பெந்தெகோஸ்தே கிறிஸ்தவன் தான். ஆமென். அதை உணர்கிற உணர்வில்லாமற் போகிறது. சரி, அப்போது 1வது அதிகாரத்தில் ஆண்டவர் இதை நான் இன்னும் ஒரு காரியம், இந்த பெந்தெகோஸ்தே அதற்கு இன்னொரு பெயர் உண்டு, விட் சண்டே. WHIT, விட் சண்டே. விட் என்பது ஜெர்மானிய பதம். WHIT, விட். இந்த விட் என்பதற்கு அர்த்தம் வெள்ளை. இதை இங்கிலீஷில் நம்ம ஒயிட் சண்டே என்று சொல்லலாம். அதனாலே தான் பெந்தெகோஸ்தே ஞாயிறு, Pentecost Sunday is also called as Whit Sunday. WHIT, Whit Sunday. சரி, இங்கே என்ன நடக்குது, என்ன சூழல், ஏன் ஒயிட் சண்டே என்று சொன்னார்கள்? கிறிஸ்துவின் பரிசுத்தத்தையும் ஆவியானவரின் பரிசுத்தத்தையும் அது வெளிப்படுத்துகிறதாய் இருக்கிறது. ரைட்டு, இதன் பின்னணியம் என்ன? நம்முடைய ஆண்டவர் உயிர் தெழுந்து விட்டார். நான் சொல்லுகிற வசனங்களை மாத்திரம் வாசிச்சா போதும் சிஸ்டர்ஸ். அப்போ உயிர் தெழுந்து விட்டார். அவர் தன்னை என்ன செய்கிறார்? சீஷர்களுக்கு உயிரோடு இருக்கிறவராக காண்பிக்கிறார். அப்போஸ்தலர் 1:3. அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை 40 நாளளவும் தரிசனமாயி எதை பற்றி பேசினார்? உலகத்தை பற்றி பேசலை, உலக ஆசீர்வாதம் பற்றி பேசலை, அதெல்லாம் சொல்லி முடிச்சிட்டாரு. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே, தெளிவான திருஷ்டாந்தங்கள் என்றால் மறுக்க முடியாத அத்தாட்சிகள் என்று அர்த்தம். அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை மறுக்க முடியாத அத்தாட்சிகள், தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். இன்னொரு காரியம் நான் சொல்லட்டும். இந்த தெளிவான திருஷ்டாந்தம் என்பதற்கு கிரேக்க பதம் என்னவென்றால் டெக்குமெரியோன். உங்கள் எல்லாருக்கும் ஆங்கிலம் தெரியும், எழுதி கொள்ளுங்கள். TEKEMERION, டெக்குமெரியான். கிரேக்க பதம் இது, டெக்குமெரியான். TEKEMERION, டெக்குமெரியான் என்றால் என்ன அர்த்தம்?
தெளிவான மறுக்க முடியாத அத்தாட்சி. அதனால் உயிரோடு எழுந்தாரா இல்லையா, இதை பார்க்குறோமா அதை பார்க்குறோமா, சீஷர்களுக்கு எந்த ஒரு சந்தேகமும் இல்லாதபடி 40 நாளும் அவர்களோடு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசினார். இன்னொரு காரியம், வேதத்திலே இந்த ஒரு இடத்துல தான் டெக் மெரியோன் என்று சொல்லப்படுகிற கிரேக்க பதத்தை உபயோகப்படுத்தி இருக்கிறது. ஆமேன், ஆமேன். கவனிக்கிறீங்களா? டெக் மெரியோனுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னோம்? தெளிவான திருஷ்டாந்தம் அல்லது மறுக்க முடியாத அத்தாட்சிகள். வெரி குட். சரி, அப்பயும் ஆண்டவர் அங்கே சொல்கிறார் பாருங்க, 4வது வசனத்தில். இன்னொரு காரியம் நான் இந்த 2ல் சொல்கிறேன். 4வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அங்கே என்ன சொல்கிறார், அந்த 40 நாள் அவங்களோட பேசும்போது, யோவான் ஜலத்தினால ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். அப்போ அந்த பரிசுத்த ஆவி நிறைவைத்தான் ஞானஸ்நானம் என்று சொல்லுகிறோம். எப்படியாய் ஞானஸ்நானம் முழுக்கு பண்ணும்போது தண்ணீர் முழுவதாய் நம்மை டேக் ஓவர் பண்ணி கொள்ளுகிறதோ, அதுக்குள்ளேருந்து கையை காலை நம்ம இஷ்டத்துக்கு ஆட்டி கொண்டு இருக்க முடியாது. அதே போல் ஆவியானவர் நம்மை நிரப்பிக்கொண்டே வரும்போது அவர் சொல்லுகிறபடிதான் நாம் செய்து ஆக வேண்டும். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். ரோமர் 8:14. ஓகே, சரி. இப்போ இந்த இடத்துல பரிசுத்தாவின் ஞானஸ்நானம் உங்களுக்கு வேணும்பா அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டார். யோவான் ஸ்நானகன் யோவான் 1, நான் அந்த வசனத்தெல்லாம் உங்களை வாசிக்க விடலை, அங்கேயே சொல்கிறாரு, இவரே பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பவர் என்று சொல்லுகிறான். அப்போ கிறிஸ்துவின் ஆவியானவர் அக்கினியாய் வந்து இறங்குகிறார். சும்மா நாச்சுக்கும் அக்கினி அபிஷேகம் அப்பனா அந்த வரேன் நான் அதற்கு பின்னால. சரி, அப்போ அடுத்த வசனம், இப்போ என் கூட இருக்கிறீங்களா? அடுத்த வசனத்தில் என்ன சொல்லுது? வாசிரோமா சேர்ந்தே. ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். எருசலேமை விட்டு போகாமல், நீ எந்த இடத்திலே ஆண்டவருக்காய் பிடிக்கப்பட்டாயோ அந்த ஆவிக்குரிய நிலைமையை விட்டு போகாமல். ஆமென். என்ன நிறைவேற காத்திருக்கணும்? பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் சொல்லிட்டாரா? காத்திருங்கள். ஆமாவா இல்லையா? ஆமேன். கூட இருக்கிறீங்கன்னு தெரியணும். ஆமாவா இல்லையா? ஆமேன். சரி, காத்திருன்னு சொல்லிட்டார். அப்பையும் அடுத்த வசனம் நீங்கள் பாருங்க, வாசிக்க வேண்டாம். இந்த சீஷர்கள் என்ன கேட்குறாங்க? ஆண்டவரே, இப்போ தான் இஸ்ரவேலுக்கு ராஜ்யத்தை ரோமர்கிட்டருந்து பிடுங்கி எங்கள் கையில் கொடுப்பீங்களா? நீர் யாருன்னு தெரியாது, எங்கே போகிறீங்கன்னு தெரியாது, என்ன பிதாவை காட்டுங்க, இருங்கன்னு சொல்லியிருக்காரு. இருக்கிறோம். இந்த ராஜ்யத்தை ரோமர் கையிலேருந்து பிடுங்கி என்கிட்ட கொடுங்க. ஞாபகம் இருக்கா? ஒரு அம்மா இருந்துச்சு, சீஷர்களுடைய தாயார். யார் அந்த அம்மா? ஆண்டவரே, இங்கெல்லாம் இருக்கட்டும், அவர் எல்லாம் நான் பாடுபடணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அங்கே டிஸ்கஷன், இவங்க கூட தான் வராங்க. நம்மில் எவன்? ஆண்டவர் போகிறாரு. அடுத்த லீடர் யார்? அடுத்த பிரசிடெண்ட் யார்? ரட்சிக்கப்படாத சீஷர்கள். ஆமென். சரி, ஆண்டவர் அங்கே சால்வ் பண்ணிட்டார், அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். உடனே 2 பேர் என்ன செய்கிறான்? அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு வரான். இது ஒரு அருமையான பாஸ்டர் அழகாக பேசினார் கொஞ்சம் காலங்களுக்கு முன்னே. நான் அதை உங்களுக்கு ரொம்ப சின்னதாக இதில் பேசலை, அவர் வேறு பிரசங்கத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு அம்மா போய் கூட்டிகிட்டு வராங்க. நாங்கள் சொன்னால் நடக்காது, அவர்கிட்ட கொஞ்சம் ரெக்கமெண்டேஷன் பண்ணு. யார்? யாக்கோபும் யோவானும். ஆண்டவரே, ஒரு ரெக்வெஸ்ட்டு, என்னம்மா வேணும்? இங்கெல்லாம் வேணாம், இங்கே உள்ள பிரசிடெண்ட்டை வேலையெல்லாம் வேணாம், அங்கே நீங்கள் உட்காருவீங்க பாருங்க, எங்கே? நித்தியத்தில்
இவனை ரைட் ஹேண்ட்லேயும் அவனை அது கொடுத்துருங்க போதும். நீங்கள் பர்சனல் அசிஸ்டண்ட்டாக அங்கே வச்சு உலகம் முழுசையும் ஆட்சி செய்யுங்க. உடனே தான் ஆண்டவர் போட்டார். நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னே உங்களுக்கு தெரியலை. அனைத்து பரிசுத்தவான்களும் அவரோடு சேர்ந்து ஆளுகை செய்வோம். ஒருத்தர் 2 பேருக்கு கொடுக்க மாட்டார். ஆமென். சரி, அதை நான் அதோடு நிறுத்திடுறேன். அது ரொம்ப அழகான ஒரு பிரசங்கம், அதோடு நான் விட்டுறேன். சரி, அப்போது உடனே தான் சொல்லிட்டாரு, இது சரிப்படாது. 8வது வசனம் சேர்ந்து வாசிப்போமா? 8 பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். எருசலேமிலேயே சாட்சி கொடுக்க முடியாமல் ஆண்டவரே பயந்துக்கிட்டு கதவை பூட்டிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் எங்கிட்டு உலகம் முழுசும் போனாங்களா? போகலையா? போனாங்க. இங்கே வரைக்கும் வந்தாங்க. அப்போ எதனால வந்தாங்க? பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை. இன்றைக்கு நம்மையும் அப்படி மாற்ற முடியும். ஆமென். ஆண்டவரே, நானே சொல்கிறேன், எனக்கு பலன் இல்லை, செய்ய முடியாது, நான் சின்னவ ஆண்டவரே, நான் ரொம்ப புவர் ஆண்டவரே, அவங்க பார்வையில் நான் கனவீனமானவள. அவருடைய காரியம் நீ ஓப்பன் பண்ணி காத்திருந்து அவரை ஒவ்வொரு நாளும் கீழ்ப்பிடிந்து வல்லமையை பெற்றுக்கொள்ளும் போது உன்னை கொண்டு நீ இருக்கிற இடத்தையும் உனக்கு தெரிந்தவர்கள் எல்லாரையும் கலக்குவது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஆமென். ஏற்றுக்கொள்வது உன்னையும் என்னையும் சார்ந்தது. ஆமென். ஆமென். சரி, நம்ம வேகமாக போகலாம். அப்புறம் அடுத்தது நான் சொல்லலை, ஆண்டவர் அப்படி சொல்லிட்டார். சரி, இவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஆண்டவர் உயர எடுத்துக்கொள்ளப்படுகிறார். நம்ம அதை பார்க்கலை. 14வது 13 14 நம்ம வாசிரோமா சேர்ந்து. அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டில் ஏறினார்கள். அதில் பேதுருவும் யாக்கோபும் யோவானும் அந்திரேயாவும் பிலிப்பும் தோமாவும் பர்தொலமேயும் மத்தேயும் அல்பேயுவின் குமாரனாகிய யாக்கோபும் செலோத்தே எண்ணப்பட்ட சீமோனும் யாக்கோபின் சகோதரனாகிய யூதாவும் தங்கியிருந்தார்கள். அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவர்களுடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். அந்நாட்களிலே சீஷர்களில் ஏறக்குறைய 120 பேர் கூடியிருந்த போது. போதும் அதோட போதும். ரைட். இப்போ ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஆண்டவர் எடுக்கப்பட்டார். எப்படி இருந்திருக்கோம் யோசிச்சு பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒருவேளை கர்த்தருடைய வசனத்தையும் அவரையும் நம்பாமல் சொந்தக்காரவங்க, நமக்கு உதவி செய்கிறவங்க, அப்பா அம்மா, கூட பிறந்தவங்க, இவங்களெல்லாம் நம்பியிருந்தோம்னா அவங்க எல்லாரும் நம்மை விட்டு எடுபட்டு போகும் நாட்கள் வரும். ஆமாவா இல்லையா? அப்போ யாரை பிடிச்சிக்கிடணும்? இவங்க என்ன பண்ணாங்க? ஆண்டவரே, ஐயோ போயிட்டீரே. அவங்களுக்கு தெரியாது போவார்னு. நான் இதில் உங்களுக்கு ஒரு சத்தியம் சொல்லித்தரணும். இன்றைக்கி நான் அதை எடுக்க முடியாது. அதனால் அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. வேறு ஏதாவது ஒரு நேரம். ஆண்டவர் 2 முறை பரத்துக்கு ஏறினார். அதை நான் இன்னொரு பிரசங்கத்தில் உங்களுக்கு சொல்கிறேன். இது 2வது பரமேறுதல், இது 2வது விண்ணேறுதல். ஏன்னா யோவான் 20 மரியாளே என்னை தொடாத, நான் இன்னும் போகலன்ட்டாரு. சொன்னாரா இல்லையா? சொல்லாத மாதிரியே இருக்கு உங்களை பார்த்தா. அப்போது தொடாதன்ட்டாரு. அப்புறம் தோமாகிட்ட கையை நீட்டினார் தொடுன்னு. அப்போ அதற்கு இடையிலே ஆண்டவர் பிதாவினிடத்திற்கு ஏறி போய் மறுபடியும் வந்தார். இது 2வது முறை விண்ணேறுதல். ஆமென். எப்படி போனாரோ அப்படியே திரும்ப வருவார். அதனால தான் அவர் மேகங்கள் மேல் வருவார், நாமும் அவரிடத்திற்கு போவோம் என்று நாம் காத்து நிற்கிறோம். ரைட். இவங்க எல்லாரும் என்ன செய்கிறாங்க? மேல் வீட்டில் போய் அந்த இடத்துல கூடி என்ன செய்தாங்கன்னு போட்டிருக்கு. ஒரு மனப்பட்டு. சபையிலே குடும்பத்திலே ஒரு மனப்பாடு தேவை. ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். They tarried. தரித்து காத்திருந்தார்கள். இதுக்கு ஒரு அழகான ஒரு டேர்ம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். கர்த்தர் எனக்கு இதை படிக்கும்போது வெளிப்படுத்தினார். அவருடைய காரியங்கள் நம்மிலே நிறைவேற வேண்டுமானால், அது ஆவிக்குரிய சரீரத்திற்குரிய, ஏன்னா சரீரத்தில் தான் ஆவி இருக்குது. வேண்டுமானால்
learn to take your position. Take your position. நீ எந்த பொசிஷனில் இருக்கணும்னு விரும்புகிறாரு? ஜெபிக்கிற பொசிஷனில். அவர் உன்னை எங்கே சந்திச்சாரோ அதே நிறைவில் நீ காத்திருக்க வேண்டும் என்று. டேக் யுவர் பொசிஷன். He will do mighty things. அவர் உன் மூலமாய், உன் குடும்பத்தின் மூலமாய் வல்லமுள்ள காரியங்களை செய்ய அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆமென். எபிரேயரில் சொல்லியிருக்கு, எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன். எங்கள் அம்மா எப்பயும் சொல்லுவாங்க, சற்றேனும் பொய்யுரையாத தேவன். ஆமென். அவரிடத்துல எந்த மாறுதலும் இல்லை. ரைட்டு. இப்போ நம்ம 2வது அதிகாரத்துக்கு வந்துடுறோம். இங்கே என்ன நடக்குது? பாஸ்டர் எனக்கு கொடுத்த 10 minutes இருக்கு, நான் கொஞ்சம் வேகமாகவே போகிறேன். இவங்க 10 நாட்கள் காத்திருந்தார்கள். இன்னொரு காரியம், அவங்களுக்கு தெரியாது எத்தனை நாள் காத்திருக்கணும்னு. நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற உங்களுக்கு ஒருவேளை 10 நாளாக இருக்கலாம், எனக்கு 10 வருஷமாக இருக்கலாம், 10 மாதமாக இருக்கலாம், 2 வருஷமாக இருக்கலாம், அல்லது ஆயுள் முழுவதுமாக இருக்கலாம். அதை காமனாக சொல்லவே முடியாது. ஆமென். ஆமென். காத்திரு, புது பலன் அடைவாய். கர்த்தருக்கு காத்திரு, புது பலனால் உன்னை இடை கட்டுவார். ஆமென். அவருக்கு முன்னால் ஓடாத. நான் என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்பயும் சொல்லுவேன், டோன்ட் ரன் பிஃபோர் காட். ஆண்டவர் உன் வாழ்க்கையில் செயல்படும் முன்னால் நீ முன்னுக்கு அடித்து ஓடாத. நீ எங்கே போய் விழுவேன்னு தெரியாது. வெயிட் ஃபார் ஹிம். சரி, இப்போ இந்த 2வது அதிகாரத்தில் என்ன நடக்குது? நான் சீக்கிரமாக முடிச்சிடுறேன். இன்னும் ஒரு மேபி 7-8 நிமிஷம். இங்கே 120 பேர் காத்திருக்கிறார்கள். ஏன்னா அந்த அப்போஸ்தலர் 12 பேர் இருக்கிறார்கள். மற்ற சில கர்த்தரை பின்பற்றின சீஷர்களும் இருக்கிறார்கள். சரி, நீங்கள் ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க, அது ஒரு மேல் வீடு. இவங்களுக்கு ஆண்டவர் பின்னால் போனாங்க. எம்மா ஊர் போகிற சீஷன் சொல்கிறான், நாங்கள் அவரை தீர்க்கதரிசி விடுவிப்பார் நம்பி இருந்தோம், ஒன்றும் இல்லாமல் போச்சுன்னு. அதுக்கு நான் இன்னொரு தடவை வரேன். அப்போது பயந்துக்கிட்டு அவர் சொன்னார், போயிட்டாரு. நடக்குமா சொல்லுங்க? நடக்காதா? நான் சரியாக கேட்டனோ, சரியாக கேட்கலையோ? இது எனக்கு தான் சொன்னாரோ? நான் ஃபீல் பண்ணுறதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ அதையெல்லாம் மேலே கொண்டாந்துட்டார் ஆண்டவர். எனக்கு தான் சொன்னாரோ, யாருக்கோ சொன்னதை எனக்கு சொன்னார்னு எடுத்துக்கிட்டனோ? அதனால தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன், ரேமா வேர்ட் இஸ் த்ரோன் ஃப்ரம் தி ஆல்டர். எது வேணுமோ எடுத்துக்கோ, உனக்கு எது வருதோ எடுத்துக்கோ. அவங்களுக்கு சொன்னது இவங்களுக்கு சொன்னதெல்லாம் நமக்கு வேண்டாம். ஆமென். சரி, வெளியே பயங்கர கொண்டாட்டம். நானும் அங்கிள் இதை குறித்து பேசும்போது, அங்கிள் நியூ இயர் செலிப்ரேஷனை நீ எக்ஸாம்பிளாக கொடுனாங்க. நான் யூஸ்வலாக அப்படி யோசிக்கலை. புது வருஷ கொண்டாட்டம் முந்திலாம் கிறிஸ்தவங்க மாத்திரம்தான் கொண்டாடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா டாம், டிக்கன், ஹாரி எல்லாம் சகட்டு மேனிக்கு. அப்போது வெளியெல்லாம் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க, வேட்டு போடுறாங்க, ஸ்வீட்டு எல்லாம் அது இதுவும். நம்ம ஆண்டவரே நீங்கள் செஞ்ச நன்மைக்காக நன்றி. இந்த வருஷம் என்ன சொல்ல போகிறீங்க? அதில் ஒரு சிலர், ஆண்டவரே போன வருஷம் முழுசும் பாடுபட்டுட்டேன் சாமி, இந்த வருஷமாவது கண் திறந்து பாருமையா சொல்லுவோமா? சொல்கிறோம்ல, ஒரு வசனம் கொடுங்கப்பா. அவர் கொடுத்த வசனமெல்லாம் பத்தாது, எதையாவது ஒன்று கொடுங்க சாமி. அந்த மரமண்டைக்கு ஆண்டவர் கொடுக்குறார். ஐயோ என் பிள்ளைக்கு இன்னும் ஒரு வசனம் கொஞ்சம் ஸ்ட்ரெங்தன் பண்ணிடுறேன், கொடுக்குறார். அவரை துதித்து அப்பத்தில் பங்கு பெற்று இப்படி இருக்கிறோம். இதே நிலைமை தான் அன்னைக்கு. அந்த சீஷர்கள் இப்படி ஒரு கலந்த ஒரு ஃபீலிங்ஸோட வெளியே போக பயந்துக்கிட்டு. ஏன்னா வெளியே எருசலேமில் பண்டிகை. என்ன பண்டிகை? யூதருடைய அறுப்பின் பண்டிகை. அது 50வது நாள் அறுப்பின் பண்டிகை. அப்போ அவங்க பயங்கர கொண்டாட்டம். நீங்கள் அந்த அழகை நீங்கள் பாருங்கள். அவங்க ஆண்டவருக்கு கொண்டு போய் கொடுக்குறாங்க, இங்கே இந்த சீஷருக்கு ஆண்டவர் கொடுக்குறாரு. ஆமென். கூரையை கிழிச்சிக்கிட்டு போடுறாரு. எப்படி வந்ததுன்னு தெரியாது. ஆமென். ஆண்டவரே அவங்களுக்கு எல்லாம் இருக்குப்பா, போனால் போகுது, அதெல்லாம் இன்றைக்கி இருக்கும், நாளைக்கு அழுகி போயிடும். நிறைத்து கொடுக்கிறார். அப்போ இவங்க பயந்துட்டு உட்காந்துருக்காங்க. சாமி வெளியே பயங்கர கொண்டாட்டம்ப்பா, யார் வந்து எங்களை அடிப்பானுகளோ தெரியாது. அதில் இன்னொன்று 12 பேர் ஓகே, நாங்கள் 120 பேர் சேர்ந்தோம், நீங்கள் நிஜமாவே எங்களை கூப்பிட்டீங்களாப்பா? கேட்க மாட்டோமா?
கேட்குறோமா கேட்க மாட்டோமா தெரியாத மாதிரி நீங்கள் என்னை பார்க்கக்கூடாது. சாமி நிஜமாவே கூப்பிட்டீங்களா, ரொம்ப சந்தேகம் ரொம்ப வருதுப்பா, விட்டுட்டு வேற நீங்கள் பாட்டுக்கு எங்கிட்டோ போயிட்டீங்க. அப்போ ஆண்டவர் அது என்ன அழகு பாருங்க, அந்த 2வது அதிகாரம். அங்கேயும் ஒருமனப்பட்டு கூடியிருந்தார்கள், அவர்கள் எல்லாம் ஒன்றையே நாடினார்கள், வேற டிஃப்ரெண்ட் ஐடியாவே இல்லை அவங்களுக்கு. அப்போது அது ரொம்ப அழகு. அது நீங்கள் பாருங்கள் என்ன நடக்குதுன்னு. 2ஆம் அதிகாரம் முதல் ஒரு 11 வசனங்களில் நம்ம இருக்கிறோம். கொஞ்சம் என் கூடயே வாங்க. என்ன நடக்குது? அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு கூடி வந்திருந்தார்கள், பயந்து கொண்டு. என்ன நடக்குமோ அடுத்து? 50வது நாள் அவன் அறுப்பின் பண்டிகை கொண்டாடுறான். கிறிஸ்து சபைக்கு பரிசுத்த ஆவியின் திருநாளாய் மாறுகிறது. ஆமென். அவன் அறுப்பு மழை பெஞ்சா வரும், மழை இல்லைன்னா வராது. ஆவியானவர் எல்லோருக்குள்ளும் எல்லா தேசங்களிலும் எங்கும் இருக்கிறவர். ஆமென். எந்த தங்கு தடையும் இல்லை. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில எந்நேரத்திலும் செயல்படக்கூடிய ஆவியானவர். ஆமென். யாருக்குள்ளும் செயல்படக்கூடிய ஆவியானவர். உலகத்தை நம்பவே வேண்டாம், நம்ம எஸ் ரைட். இப்போ என்ன நடக்குது பாருங்க, வெளியே பயங்கர கூட்டம், ஒரு சின்ன வீட்டில் மேலே இருக்காங்க, பலத்த காற்று. இந்த வீட்டுக்குள்ளே தான், வெளியெல்லாம் இல்லை, பலத்த காற்று. அந்த 2ஆம் வசனத்தோட நீங்க வாங்க வாசிப்போமா? அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல, முழக்கம் சடிதியாய் வானத்திலிருந்து சடிதியாய் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. ஆமென். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் we have a God of suddenlies. ஆமென். சொல்லுங்க, I have a God of suddenlies. சடுதியாய் இறங்குகிற தேவன். பவுலை சடுதியாய் சந்தித்தார். சடுதியாய் இறங்குகிற தேவன் நன்மைக்கும் இறங்குகிறார், பகைஞர்களை அடிக்கவும் இறங்குகிறார். சடுதியாய் ஏரோது அடிக்கப்பட்டான் என்று பார்க்கும். சரி, அப்போ என்ன நடக்குது? அக்கினிமயமான நாவுகள் ஒவ்வொரு மேலும் அமர்ந்து, அது நல்லா நீங்கள் பாருங்கள், ஒவ்வொருவர் மேலும் அமர்ந்து, அது மாத்திரம் இல்லை, அந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. பாத்திரம் நிரம்பி வழிகிற அனுபவத்தை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். பட் த பாயிண்ட் இஸ், உன் பாத்திரம் காலியாக இருக்கணும், காலியாக இருக்கணும். ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், அதை பற்றி திருப்பி நான் சொல்லலை. ஆல்ரெடி ஒரு பாதியை வச்சுக்கிட்டு ஆண்டவரே ஊற்றுனா இல்லை, தட் மஸ்ட் பிகம் எம்டி. என்னை வெறுமையாக்கி அவர் கையிலே கொடுக்கும்போது அவருடைய வல்லமையினால் அவராலேயே நிரப்பி பாத்திரம் நிரம்பி வழிய அநேகருக்கு பிரயோஜனமாய் எடுத்து நம்மை பிரயோஜனப்படுத்தக்கூடிய தேவன் நம்முடைய தேவன் என்று பார்க்கிறோம். கடைசியாக என்ன செய்தார்கள்? உடனே அக்கினி நாவு இறங்கியது. அடுத்த வசனம் என்ன சொல்லுது? பல பல பாஷைகளை பேசத் தொடங்கினார்கள். ஆவியானவர் உன்னை நிறைத்திருப்பார், ஆனால் உன் நாவின் கட்டுகள் அவிழ்க்கப்பட வேண்டும். ஆமென். உன் வாயை விரிவாய் திற, நான் அதை நிரப்புவேன. இதுதான். ஆமென். அப்போ நாவின் கட்டுகளை அவுத்துட்டாரு. என்னப்பா பேசுனாங்க? நீங்கள் அப்படி கீழே வாங்க. 11ஆம் வசனம், தேவனுடைய மகத்துவங்களை அவர்கள் பேசினது ஆண்டவருடைய வல்லமை மகத்துவத்தை தான், வேற எதுவும் சொல்லலை. பார்க்குறீங்களா நீங்கள்? அப்போ இவங்க எல்லாரும் பார்த்தா, ஐயோ இவங்க எல்லாரும் படிக்காதவனுங்க, யூதர்களே இந்த கூட்டத்தில் இல்லை, கலிலேயனா இருக்கான், ஆசியாக்காரனா இருந்தான்னு போட்டிருக்கு. அதில் என்ன நடக்குமோ? இவங்க யாரோ எவரோ. பாதி பேர் சொல்கிறான் குடிச்சிருக்கான், பாதி பேர் சொல்கிறான் இல்லை ஆவியில் நிரம்பியிருக்கான். நம்மை பார்த்து மக்கள் அப்படித்தான் சொல்லுவாங்க. அதனால எல்லாரும் பார்த்து, இவங்க தேவனுடைய பிள்ளைகள், கிறுக்கு பயலுன்னு கூட சொல்லக்கூடும். பைத்தியக்கார கூட்டம் இது சொல்லக்கூடும். ஆனால் நாம் கிறிஸ்துவுக்காக பைத்தியங்களை தெரிந்து கொண்டு பலமுள்ளவைகளையும் ஞானிகளையும் வெட்கப்படுத்துகிற தேவனை நாம்
வணங்குகிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். கையை தூக்குங்க. ஆமேன். ரைட்டு. அடுத்தது ஒரே ஒரு காரியம், நான் அதை சொல்லி உங்களுக்கு முடிச்சிடுறேன். அவங்க மகத்துவங்களை பேசுனாங்க. ஆனால் நான் உங்களுக்கு ரொம்ப சுருக்கமாக சொல்லியிருக்கேன். இது போகும், இன்னும் 2-3 போகலாம், ஆனால் நான் எடுத்துகிட்டு போக விரும்பப்படல. என் மகத்துவங்களை பேசுனாங்க. இதை ஒரு சின்ன உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்லுறேன். ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், எனக்கு பிரசங்கம் பண்ண தெரியாது, எனக்கு அற்புதம் செய்ய தெரியாது, எனக்கு பிணியாளிக சுகமாக்க தெரியாது. ஆனால் ஒன்றே ஒன்று, எந்த சாட்சி நம்ம கொடுக்குறோமா? நிறைய பேர் கொடுத்துருக்கீங்களா? சத்தமே இல்லை. நான் மூடிட்டேன் பைபிளை. அப்போது இந்த சாட்சி சொல்வது ஒரு சின்ன காரியம். இதை வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவர் நான் பட்ட பாடுகள், எனக்கு கர்த்தர் கொடுத்த விடுதலை, அவருக்கே மகிமைன்னு சொல்கிறோம்ல, அதில் ஒரு காரியம் சேர்த்து கொள்ளணும் கட்டாயம். இதன் மூலமாய் என் ஆவிக்குரிய ஜீவியத்தில் நான் என்ன கண்டு கொண்டேன். ஆமேன். அதை மறக்கவே கூடாது. அதுதான் தேவனுடைய மகத்துவம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்ம சர்ச்சில் ஆண்டவருக்குள்ளே ரொம்ப பழக்கப்படாத ஒரு புதிய சகோதரி ஒரு சாட்சி கொடுத்தாங்க. நான் அதை மறக்கவே மாட்டேன். அவங்க சாட்சி கொடுத்துட்டு என்ன சொன்னாங்க? இந்த காரியங்களின் மூலமாய் ஆண்டவர் எனக்குள்ளே இருக்கிறாருன்னு தெரிந்து கொண்டேன்னு. ஆமேன். அந்த சகோதரிக்கு தெரியுதா சிஸ்டர்? உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியுதா? நீங்கள் சாட்சி சொல்லும்போது, ஜீவா சிஸ்டர் நீங்கள் சொன்னீங்க, ஆண்டவர் எனக்குள்ளாக இருக்கிறார் என்று கண்டு கொண்டேன். அதுதான் கர்த்தர் என்னை, ஒருவேளை நம்ம சொல்லலாம், கர்த்தர் என்னை விடுவிக்கிறவர் என்று கண்டு கொண்டேன், வாக்கு மாறாத தேவன் என்று கண்டு கொண்டேன், என்னை பலப்படுத்துகிற தேவன் என்று கண்டு கொண்டேன், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று வழிநடத்துகிற தேவன் என்று கண்டு கொண்டேன், எவ்வளவே நான் பொய்யுரையாத தேவன் என்று கண்டு கொண்டேன், என்னை விட்டு விலகாத தேவன் என்று கண்டு கொண்டேன், என் வலது பக்கத்தில் என் நிழலா என்னோடு ஒட்டி கொண்டிருக்கிற தேவன் என்று நான் கண்டு கொண்டேன். அப்படித்தான் நம்ம முடிக்கணும். நல்ல சாட்சி சொல்லிருங்க. கர்த்தருடைய மகத்துவத்தை சொல்கிறோன்னா அவருடைய மேன்மையை அட்லீஸ்ட் ஒரு 2 சென்டென்ஸ்லேயே அதை நம்ம கட்டாயம் சொல்லணும். ஒரே ஒரு பாயிண்ட், கடைசி பாயிண்ட். இதுக்கு பைபிளில் இருந்து எக்ஸாம்பிள் இருக்கா ஆண்டி? நீங்களா கதை சொல்கிறீங்களா? இல்லை. யாக்கோபு நமக்கு தெரியும், ஆதியாகமம் 28:15 அவன் ஒரு வனாந்தரமான இடத்துல போய் பயந்துக்கிட்டு அன்னைக்கு ராத்திரி கல்லில் தன் தலையை வச்சு படுத்திருக்கிறான். நமக்கு தெரியும் இல்லையா? யாக்கோபு ஆபிரகாம் ஐஸ்வர்யவான், தன் ஐஸ்வர்யத்தை எல்லாம் ஈசாக்குக்கு கொடுத்தான். ஈசாக்கு விருத்தி அடைந்தான். யாக்கோபோ ஒரே ஒரு கோலோடு வீடை விட்டு அனுப்பப்பட்டான். ஆமேன். அந்த அனுபவம் நமக்கு இருந்தால் நம்மை ஆண்டவர் பலப்படுத்துகிறது. எப்படி? பயந்துக்கிட்டு, ஆண்டவரை எல்லாம் அவங்களுக்கு இருக்குது, என்னை தனியாக அனுப்பிட்டாங்க, என்ன ஆகுமோ, நான் என்ன பண்ணுவனோ பயந்து கொண்டிருக்கிறான். அவன் என்னத்தை பார்க்குறான்? ஒரு ஏணி. ரொம்ப அழகான ஒரு சத்தியம் அது, அதனால அதை விட மாட்டேன். பாஸ்டர் 2 நிமிஷம் எனக்கு கொடுத்துருங்க. ஜேக்கப்ஸ் லேடர், யாக்கோபுடைய ஏணி. இந்த ஏணியிலே தேவ தூதர்கள் ஏறுகிறதோ இறங்குகிறவர்களுமா இருந்தார்கள். டக்குன்னு எனக்கு சொல்றீங்களா அது எதை குறிக்குது? அவன் பயந்துகிட்டு இருக்கான். ஆண்டவர் சொல்றாரு, இந்த இடத்துலையும் நான் இருக்கிறேன்ப்பா சாமி, நான் தனியாக இருக்கேன், ஒரு கல்லில் படுத்திருக்கேன், எங்கள் வீட்டில் அவ்வளோ வசதி, என்னை தனியாக ஒரு கோலோடு, நீங்கள் அந்த அதிகாரங்களை அந்த கண்ணக்கூடத்தில் வாசித்து பாருங்கள். அதான் அவன் சொல்கிறான், ஒரு கோலும் கையுமா என்னை விரட்டி விட்டிருந்தேன். அப்போது ஆண்டவர் சொல்கிறார், இங்கே நான் இருக்கிறேன். அந்த தேவ தூதர்கள், இது எனக்கு ஆண்டவர் விளக்குன சத்தியம் என்னன்னா, உன் ஜெபங்கள் மேலே போது அங்கேயே அது ஸ்டக் ஆகலை, கீழே வருது. ஆமேன். அதனால தான் லூக்கா 1 ஜெபத்தோடு தூபங்களை ஏறெடுத்தார்கள். அப்பொழுது சகரியாவிற்கு தேவதூதன் இறங்கி வந்தான். ஜெபமும் வேண்டுதலும் ஸ்தோத்திரமும் நாம் ஏறெடுக்கும் போது நம் ஜெபத்திற்கு பதில் வருகிறது. ஆமேன். சரி, அந்த இடத்துல நீங்கள் பின்னாலே அந்த அதிகாரத்தில் போங்க. யாக்கோபு என்ன சொல்கிறான் அதை மாத்திரம் வேணால் சிஸ்டர்ஸ் நீங்கள் வாசிக்க முடியுமா? இல்லைம்மா, அதுக்கு கீழே போங்க. அதுக்கு கீழே தேவனுடைய மகத்துவம். அவன் எதை குறித்து சொன்னான் அந்த இடத்துல?
ஒரு அழகான வசனம், நம்ம எல்லாரும் அதை வாசிச்சு முடிச்சிருவோம். எடுங்க ஆதியாகமம் 28:16-17. யாக்கோபு நித்திரை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கிறோம். யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்தபோது மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ எந்த இடத்துல இருக்கிறையோ அங்க ஆண்டவர் இருக்கிறார், நாம் அறியாதிருக்கிறோம். ஆமென் ஆமென். எந்த ஒரு சூழ்நிலையில இருக்கிறாயோ அங்கே உன்னை கைவிடாத தேவன் உன்னோடு இருக்கிறார். ஆமென். அப்ப அவன் என்ன சொல்றான்? பயந்து இந்த ஸ்தலம் எவ்வளவு மகத்துவமாய் இருக்குது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல. அப்ப அவன் எங்க சொன்ன மகத்துவம் என்ன? தேவனுடைய வீடவே எனக்கு ஆண்டவர் என்னை கொண்டு வந்து கோலும் கையுமாய் வீடை விட்டு அனுப்பப்பட்டேன். சகோதரனுக்கு பயந்து கொண்டு ஓடி வந்தேன், உயிருக்கு பயந்து கொண்டு ஓடி வந்தேன். ஆனால் ஆண்டவர் எனக்கு காட்டுறாரு, அது நான் இருக்கிற இடம், அவர் வீடு. என் ஜெபத்தை கேட்கிறார், பதில் அளிக்கிறார். அதே போல அது தேவனுடைய வீடு, அது வானத்தின் வாசல். ஆமென். கர்த்தர் நமக்கு கொடுக்கக்கூடிய, ஆனால் நீங்கள் தயவுசெய்து உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை மாத்திரமே பிடிக்கக்கூடாது. நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை முதல்ல பிடி. உலக பிரகாரமான ஆசீர்வாதம் ஆட்டோமேட்டிக்காக அதோடு வந்துடும். எப்படி ஒரு காந்தத்தோடு இரும்பு இழுக்கப்படுகிறதோ அப்படியாய் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களோடு இரும்பாகிய இந்த உலகத்து சமாச்சாரமாகிய உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் தன்னை போல் ஒட்டிக்கொள்ளும். ஆமென். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த பெந்தைகோஸ்தே நாளிலே கர்த்தர் நமக்கு ஞாபகப்படுத்தின அநேக சத்தியங்கள். இதுதான் உங்களுக்கு, அதுதான் உங்களுக்கு நான் சொல்லலை, நீங்கள் கவனித்து கொண்டிருந்தீர்கள். இது ஆவியானவர் விளம்பினார். ஏசாயாவை அவர் பலிபீடத்திலிருந்து அக்கினி எடுத்து தொட்டு பரிசுத்தப்படுத்தினார். அவன் உடனே சொன்னான், என் உதடுகள் பரிசுத்தமாயிற்று. அப்படியாய் பரிசுத்த உதடுகளோடு அவருக்கு சாட்சியாய் ஜீவிக்க, அவருடைய மகத்துவங்களை பேச கர்த்தர் உங்கள் குடும்பத்தை, உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலியடைத்து காத்துக்கொள்வாராக. ஆமென் ஆமென். ஒரே நிமிஷம் கண்களை மூடி 2 வார்த்தை தான் சொல்ல போகிறோம். ஏசப்பா, நீங்கள் இந்த இடத்துல இறங்குனதுக்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் இருக்கிற இடத்துல எங்களை சந்தித்ததற்காய் நன்றி. உம்முடைய மகத்துவங்களை எங்களுக்கு காட்டுகிறதற்காய் நன்றி. உலகத்தின் முடிவு பரியந்தம் கடைசி வரைக்கும் எங்களை கைவிடாது ரகசிய வருகையிலே உம்மோடு கூட சேர்த்து கொள்ள போகிறதற்காய் உம்முடைய நாமத்திலே பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கே நன்றி செலுத்துகிறோம். ஆமென். என் பக்கத்திலேரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவேரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான்
நண்பரும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் கூடவேரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலேரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. 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 கை தட்டு கொடுப்போமா. என்னுடைய அருமையான சகோதரனும் பாஸ்டருமாகிய ரெவரன் நவீன் அவங்கள வர சொல்றேன். வாங்க நவநீதன், கைகளை தட்டி மேலே வரவேற்போமா. அவங்க நம்ம சர்ச்சுக்கு வந்திருக்குது, சபைக்கு வந்திருக்குது, ரொம்ப சந்தோஷம். அவங்க அக்காவுடைய வீடு திறப்புலாவுக்கு வந்திருக்கிறாங்க. அப்படியே நான் இங்கே வந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஃபேமிலியாக வந்திருக்கிறாங்க. 2 பிள்ளைங்க, சிஸ்டர். ரொம்ப சந்தோஷம். இப்பொழுது நம்ம ஜெபித்து நம்மளை முடிச்சு கொடுப்பாங்க. ஹல்லேலூயா, ஆமென். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு வேறு சர்ச்சுக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு இல்லை. எப்படி நல்ல அருமையான கோயர்ட்டி வாலிப பிள்ளைகள் நல்ல இசைகளை வாசித்து, எங்கள் சர்ச்சில் இதே மத செட்டப் இருக்கும். 54 வாலிப பிள்ளைகள் இருக்கிறாங்க. இன்றைக்கி நான் இந்த இடத்துல நிம்மதியாக நான் இருக்கிறேன் அப்படின்னா எங்கள் சர்ச்சை அருமையாக நடத்திக்கிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி வாலிப பிள்ளைகளாக சேர்ந்து என்ன செய்ய யூத் சண்டையை எனக்கு பிரகடனப்படுத்திட்டு கடந்து வந்துட்டேன். என்னோட ரொம்ப சாதாரண கிராமத்தை சேர்ந்தவன் நான். கட்டிக்குளம் என்ற ஒரு ஊர் இருக்கிறது, சில பேருக்கு தெரியும்னு தெரியாது. சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு சின்ன ஊர். அந்தமானுக்கு மிஷனரியாய் கொண்டு போய் இன்னைக்கு சென்னையில் என் சொந்தக்காரன்னு சொல்லி ஒருத்தன் இல்லை. 300க்கும் அதிகமான ஆத்துமாக்களை கொடுத்து 4 ஆராதனைகள். பாஸ்டர் வந்த அன்னைக்கு காலையில் வரப்போகிறாங்கங்கிற சாயந்தரம் நைட்டு 9 மணிக்கு தான் சொன்னேன். தினந்தோறும் ஆராதனை நடக்கிறதுனால எங்களுக்கு அது ஒரு பிரச்சனையாக தெரியாது. வாரத்துக்கு சும்மா 20 ஆராதனைகளை எங்களுடைய ஆலயத்தில் நடத்தக்கூடிய எழும்பிக்கொள்ளுமா. அதில் எதுக்காக சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, எந்த அருமையான தாயார் நல்ல ஒரு செய்தியை கொடுத்தாங்க. ஹல்லேலூயா. 5 நிமிடத்தில் முடிக்க போகிறேன். நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை இல்லை, அதை நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்லை. நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை இல்லை, அதை நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்லை. உம்மை போல தெய்வம் இல்லை, உம்மை தவிர விருப்பம் இல்லை, உம்மை விட்டா கதியும் இல்லை, நீங்க இல்லைன்னா நானும் இல்லை. உம்மை போல தெய்வம் இல்லை, உம்மை தவிர விருப்பம் இல்லை, உம்மை விட்டா கதியும் இல்லை, நீங்க இல்லைன்னா நானும் இல்லை. உம்மை போல தெய்வம் இல்லை, உம்மை தவிர விருப்பம் இல்லை, உம்மை விட்டா கதியும் இல்லை, நீங்க இல்லைன்னா நானும் இல்லை. என்னாலே உமக்கு ஒரு நன்மையும் இல்லையே, ஆனாலும் என்னை எடுத்து பயன்படுத்தி நீரே. என்னாலே உமக்கு ஒரு நன்மையும் இல்லையே, ஆனாலும் என்னை எடுத்து பயன்படுத்தி நீரே. நினைவில் வைத்தீரே உயிர் உள்ளவரை மறவே, உங்க நினைவில் வைத்தீரே உயிர் உள்ளவரை மறவே. உம்மை போல தெய்வம் இல்லை, உம்மை தவிர விருப்பம் இல்லை, உங்களை விட்டா கதியும் இல்லை, நீங்க இல்லைன்னா நானும் இல்லை.
சொல்ல முடியும். ஹல்லேலூயா. உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கு. அப்பொழுது வனாந்தரம் வயல்வெளியாய் மாறும். அருமையான செய்தியை கேட்டோம். ஏசாயாவின் புஸ்தகம் 64:4 வார்த்தை சொல்கிறது, தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கண்டதுமில்லை, கேட்டதுமில்லை, செவியால் உணர்ந்ததுமில்லை. ஹல்லேலூயா. இங்க 2 மைக் இருக்குது. ஒன்று கார்ட்லெஸ் மைக்கு, ஒன்று வயர் மைக்கு. ரெண்டுக்கும் என்ன வித்தியாசமா? ரெண்டுலேயும் சத்தம் வரும். இது ஒன்று கனெக்டாக இருக்குது, ஒன்று என்ன வந்து கனெக்டாக இல்லை. தாவீது சொல்றாரு, மண்ணோடு என் ஆத்துமா ஒட்டி கொண்டிருக்கிறது, உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பி. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு இந்த காலை வேளையில் இந்த பெந்தேகோஸ்தே அனுபவம் எத்தனை பேருடைய வாழ்க்கையில வேணும்? ஹல்லேலூயா. எவரை உயர்த்த அவரால் முடியுங்க, எவரை மேன்மைப்படுத்த அவரால் முடியும். ஹல்லேலூயா. எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கதான பரலோக பிதாவே, அருமையான மன மகிழ்ச்சி இந்த காலை வேலைக்காய் நன்றி ஆண்டவரே. இந்த பெந்தேகோஸ்தின் அனுபவம் 1905 ஆண்டு ஆண்டவரே, ஜூலை 5 கண்ணு தெரியாத ஒரு நபரை கொண்டு இந்த உலகம் முழுவதுமாய் ஒரு பெரிய அக்கினியை ஆண்டவரே அனுப்பி அநேக திருச்சபைகள் உருவாகிறதுக்கு ஒரு நபர் தானே காரணமா இருந்தாரு. தகப்பனே, இயேசுவின் நாமத்தை இந்த பகுதியில் எத்தனையோ ஜனங்கள் வாழ்றாங்கப்பா, நீங்க இல்லாம வாழ்றாங்க. பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுங்க. எபேசியர் 1:17 வார்த்தையின்படி, உங்களை அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவி சுற்றில் இருக்கிற எல்லா சுற்று வட்டார கிராம மக்களுக்கு நீங்க தந்தருளும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். சபையாய் காத்திருக்க, ஒருமனப்பட்டு காத்திருக்க, ஆண்டவரை டிஸ்கனெக்ட் பண்ண வேண்டிய காரியங்களை டிஸ்கனெக்ட் பண்ண ஆண்டவரே நீங்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே, இந்த பெந்தேகோஸ்தின் அனுபவம் திருச்சபை மாத்திரமல்ல ஆண்டவரே, பிரமிக்கத்தக்கதான அதிசயங்கள், கிரகிக்க கூடாத காரியங்கள் இந்த திருச்சபையின் மூலமே நடக்கட்டும். ஆண்டவரே, இயற்கைக்கு அப்பாற்பட்டதான அற்புதங்கள் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் சபையிலிருந்து தலைவர்களை எழுப்புங்க. ஆண்டவரே, ஆத்துமாக்கள் ஆதாயம். ஆண்டவரே, சபைக்குன்னு வந்தா ஒன்று ஆத்துமா ஆதாயம் பண்ணணும், இல்லைன்னா சபையை கொடுக்கணும், தாங்கணும் ஆண்டவரே, அல்லது ஜெபிக்கணும். இந்த 3 காரியங்களையும் யாராயிலும் இந்த இடத்துல இருப்பாங்கன்னா, அப்படிப்பட்டவங்க இந்த 3 காரியங்களில் ஏதாயிலும் ஒரு காரியத்துக்குள்ள கடந்து வர உதவி செய்யுங்க. விதைக்கப்பட்ட கர்த்தருடைய வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறேன். நல்ல ஒரு வார்த்தையை கேட்டோம் ஆண்டவரே, அந்த வார்த்தையின்படி தங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை கொடுங்க. பிறந்தநாள் திருமண நாள் அனுசரிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். எவ்வளவுக்கு எவ்வளவு வேதனைகள், துன்பங்களை, கஷ்டங்களை அனுபவித்தார்களோ அதற்கு ஈடாக மகிழ்ச்சியை காண உதவி செய்யுங்க. கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் மகிமையிலும் சிறந்திருக்க மட்டும் செய்யுங்க. ஆண்டவரை, காணிக்கைகளை தசோபாங்களை செலுத்தின ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு அச்சபிக்கிறோம். ஆண்டவரை, கொடுப்பது இருக்கிறதுனால கொடுக்கலப்பா, கொடுக்க வேண்டும் என்கிறதான பிரியத்தை வைத்திருக்கிறபடினால தேவரே, கொடுக்கிறவர்கள் தகப்பனே அப்படிப்பட்டதான பிள்ளைகளுக்கு அமைக்கி குளிக்கு மடியிலே சருந்து வில்லும்படிக்கு நீங்க திரும்ப செலுத்துகிற ஆண்டவராக இருக்கிறீங்க. நாளில் ஊழியத்தில் பங்கெடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு அச்சபிக்கிறோம். செய்தி அளித்த அருமையான தாயாருக்கு அப்படி நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் உடைய கரங்கள் ஒப்பு கொடுக்குறோம். சிரம் தாழ்த்தி உங்களை நாங்கள் வாழ்த்தி வணங்குகிறோம். ஆண்டவரே, நீங்க பெருகணும், நாங்கள் சிறுகணும். ஆண்டவரே, உடைய சமூகத்தை தரை மட்டும் எங்கள் தாழ்த்துகிறோம், நீங்க உயர்ந்திருப்பீராக. இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் பரமபிதாவே. எல்லோருமாய் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே என் முழுவதுமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இப்பொழுதும் எப்பொழுதும் கர்த்தர் வருமளவு இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்களுக்கு கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் கர்த்தர் வருமளவும் சமாதானத்தை கட்டளையிட கடவர். ஆமென். அல்லே